ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பவர் பட்டன் இல்ல மொபைல் ஹோம் பட்டனை செலக்ட் செய்யும்போது கூகுள் ஜெமினி ஓப்பன் ஆகுதுன்னா இந்த கூகுள் ஜெமினியை எப்படி ஸ்டாப் செய்ய முடியும், எப்படி க்ளோஸ் செய்ய முடியும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாம கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன்ல மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்யும்போது கூகுள் நேம்ல ஒரு ஆப்ஷனை நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன்ல டைரக்டா பார்க்க முடியும். இந்த கூகுள் ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. அப்படி செலக்ட் செய்யும்போது கூகுள் சர்வீசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆல் சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வைத்து பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்யும்போது சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ் நேமில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். ஒரு முறை செலக்ட் செய்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் ஜெமினை இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜெமினை செட்டிங்ஸ் பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்து டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் பாருங்க ஜெமினை செலக்டடாக இருக்கு. ஸோ செலக்டடாக இருக்கிற இந்த ஜெமினையை அன்செலக்ட் செய்து கூகுள் அசிஸ்டன்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் இந்த கூகுள் ஆல் சர்வீஸ் பேஜில் சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் கூகுள் அசிஸ்டன்ட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்துக்கலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த பேஜை கீழ்ப்பக்கமாக ஸ்க்ரோல் செய்யும்போது ஜென்ரல் நேம்ல ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும். ஒரு முறை செலக்ட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் பேஜில் கீழ்ப்பக்கம் தெரிகிற கூகுள் அசிஸ்டன்ட் இந்த ஆப்ஷனை ஆஃப் செய்தால் மட்டும் போதும். நம்முடைய மொபைல் ஃபோனில் ஆக்டிவ்ல இருக்கிற கூகுள் ஜெமினி ஆஃப் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மொபைல் ஃபோனில் ஆக்டிவ்ல இருக்கிற கூகுள் ஜெமினியை எப்படி ஆஃப் செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். வீடியோ பிடித்திருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.